குட் மார்னிங் ஜேஎம்சியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ டூ வைல் லூப் இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா வைல் லூப்பிங் பற்றி ஒரு ஐடியா நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா டூ வைல் செம ஈஸி. ஏன்னா டூ வைலோட கான்செப்டே என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸிட் கண்ட்ரோல்டு பிளாக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் அதோட கான்செப்ட். இதுதான் எக்ஸிட் கண்ட்ரோல் பிளாக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வைல் வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே கண்டிஷனை செக் பண்ணோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணோம். இது வந்து வைல் லூப்பிங்கோட ஃபார்மேட்டு. ஆனால் டூ வைல் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன்லாம் பார்க்காது. அந்த டூ பிளாக்குள்ளே நம்ம வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அதை ஒன் டைம் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோன்னா வைல்குள்ளேயே வரும். அந்த வைல் கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா எகைன் கம்ஸ் டு த டூ பிளாக், ஓகேவா, அண்ட் தென் டூ த சேம். இதுதான் பண்ண போகுது. இன்கேஸ் ஏதாவது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா வைல்லேருந்து வெளில வந்துடும். ஆக்சுவலாக தான் ஃபார்மேட்டு, ஓகேவா, ரைட். இதுதான் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கான இந்த சின்டாக்ஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. எப்படி டூ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சம் ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கீழே இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் வைல் லூப்பில் கொடுத்துருப்போம் இல்லையா, அதே ஃபார்மேட் தான் இங்கே பண்ண போகிறோம். அண்ட் தென் நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வைல் ஆஃப் கண்டிஷன் லாஸ்ட்டாக முடிக்கும்போது செமிகோலன் அப்படின்னு கொடுத்துட்றோம். டூ வைலில் மட்டும்தான் வைல் லூப்பிங்கில் லாஸ்ட்டாக செமிகோலன் வரும். மற்றபடி நார்மலைஸ் பண்ணக்கூடிய வைல் லூப்பிங்கில் செமிகோலன் வரக்கூடாது. ஓகேவா, அது ஞாபகம் வச்சுங்க, மறந்துடக்கூடாது. ஓகே, ரைட். இப்போ நம்ம இதுக்கான ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துடலாம். ஏன்னா இந்த டூ வைல் கான்செப்டில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஏடிஎம்மில் பின் நம்பர் என்ட்ரு பண்ணுறோம். ஒரு 3 டைம்ஸ் வரைக்கும் அந்த பின் நம்பர் நம்மள்கிட்ட கேட்கும். அந்த 3 டைம்ஸ் நம்ம வந்து கொடுக்குற பின் நம்பர் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு, தப்பாகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடணும். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு தடவை பின் நம்ம கொடுக்கும்போதும் அதோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும். எப்போ வந்து 3 டைம்ஸ் அப்போ ரீச் ஆகுதோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடணும். அண்ட் தென் வந்து கார்டு வந்து பிளாக் ஆகிடுச்சு அப்படின்ற மெசேஜ் எனக்கு வந்துடணும். திட் இஸ் த கான்செப்ட். இது எப்படி பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம இப்போ பார்க்கலாம் சொல்லிட்டு, ஓகேவா, ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மெயின் மெத்தடில் இன்ட்டில் வந்து ஒரு பின் அப்படின்ற வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். இதில் நான் வந்து நம்ம கொடுக்குற ஒரு பின் நம்பர் நான் வந்து 8654 அப்படின்ற ஒரு பின் நம்பர் கொடுக்குறேன். அண்ட் தென் யூசர் என்டர் பண்ணுறதுக்கு நான் வந்து சி பின் கொடுக்குறேன், கரெக்ட் பின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் இந்த இடத்துல, ஓகேவா. அண்ட் தென் நம்ம ரன் டைமில் கெட் பண்ணுறதுனால we have to use data input stream யூஸ் பண்ணுறோம். data input stream ds equal to new data input stream of system.in நான் கொடுக்குறேன், ஓகேவா. இப்போ டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்றது ஐஓ பேக்கேஜில் இருக்கும் இல்லையா, அதனால் அந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல். எஸ், இப்போ பண்ணியாச்சு. அதே போல் ஒவ்வொரு லூப்பிங் போதும் எனக்கு வந்து அட்டெம்ப்ட் எத்தனை டைம்ஸ் அட்டெம்ப்ட் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பின் நம்பர் கொடுக்குறோம், அப்போ அட்டெம்ப்டோட வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக 0ல் இருக்கும். அப்போ ஃபஸ்ட் டைம் போகும்போது அதோட வேல்யூ வில் பி இன்க்ரீஸ்டு பை 1. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம். இதுக்கு நான் வந்து டிஃபால்ட்டாக இனிஷியலைஸ் பண்ணுற வேல்யூ 0 கொடுத்துட்றேன், ஓகேவா. இப்போ நான் கொடுக்குறேன். அண்ட் தென் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டூ பிளாக்கில் வந்துடுங்க. டூ பிளாக்கில் என்ன பண்ண போகிறோம் இப்போ அப்படின்னா, சிஸ்அவுட்டில் என்டர் யுவர் பின் நம்பர்னு கொடுக்குறேன். இப்போ பின் நம்பர் வேல்யூ கொடுங்க. பின் நம்பருக்கு என்ன வேல்யூ, சி பின் ஈக்குவல் டு ஸோ இன்டீஜர் டாட் பேர்ஸ் இன்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் நேம் டிஎஸ் டாட் ரீட்லைன் கொடுத்துட்றேன். இப்போ ரீட்லைன் கொடுக்கறதுனால நம்ம எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுற மாதிரி இருக்கும் மெயின் மெத்தடில். இது வைல் லூப்பிங் வரலன்றதுனால இப்படி எதை காமிக்குது. ஓகே, ரைட். இதை கொடுத்துட்றேன், ஓகேவா. இது கொடுத்துருங்க. அண்ட் தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட். இப்போ கண்டிஷன் செக் பண்ணுங்கள். என்ன கண்டிஷன் செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, இஃப் ஆஃப் சி பின் ஈக்குவல் டு பின்னாக இருக்கான்றதை செக் பண்ணுறோம்.
இஃப் ஆஃப் சி பின் ஈக்குவல் டு பின்னாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணுறோம். இருந்தது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒரு மெசேஜை வந்து கொடுத்துக்கலாம். தட் இஸ் பின் நம்பர் வேலிடு சம்திங் ஏதோ ஒரு அப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி மெயின் பண்ணிக்கலாம். அப்படி அப்போ எப்போ நம்ம வந்து எனக்கு பின் நம்பர் வேலிடாக இருக்கோ அப்போ எனக்கு பிரேக் ஆகிடணும், வெளில வந்துடும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக, திரும்ப லூப்பிங்கில் போகக்கூடாது. ஓகேவா? அப்படி இல்லைன்னா எல்ஸ் பிளாக்கில் வந்துட்டு எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, ஸோ இன்வேலிட் பின் நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு மேபி என்ன பண்ணலாம், ட்ரை அகைன் அப்படின்னா கொடுக்கலாம். இந்த இடத்துல சிஸ் அவுட்டில் ஸோ ட்ரை அகைன் அப்படின்னா ஒரு ஆப்ஷனாக கொடுக்கலாம் நீங்கள். ஓகேவா? இப்படி கொடுத்துருங்க. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், அட்டெம்ப்டோட வேல்யூ இருக்குது இல்லையா, அதை வேணால் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அட்டெம்ப்ட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. இப்போ டூ பிளாக்குள்ளே வரும்போது அட்டெம்ப்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பை 1 அப்படின்றத கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து பின் நம்பர் எனக்கு வந்து ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா பின் நம்பர் வேலிடுன்னு சொல்லிட்டு வந்துட்டு பிரேக் ஆகிடும், வெளில வந்துடும். இன்கேஸ் அப்படி இல்லைனா எல்ஸ் பிளாக்கில் வந்துட்டு இன்வாலிட் பின் நம்பர் அந்த ட்ரை அகைன். இப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த இடத்துல அட்டெம்ப்ட் வந்து லெஸ் தென் 3 வரைக்கும் கொண்டு போகும். ஓகேவா? அப்போ இங்கே அட்டெம்ப்டோட வேல்யூ 0 இருக்குது. அப்போ டூ பிளாக்குள்ளே வரும்போது அட்டெம்ப்ட் வேல்யூ வந்து வில் பி இன்க்ரீஸ் பை 1. அப்போ அட்டெம்ப்ட் வேல்யூ 1 இருக்குமா, அப்போ எல்ஸ் பிளாக்கில் வரும் இன்வாலிட் பின் நம்பர் ட்ரை அகைன். அப்போ என்ன ஆகுனா இந்த அட்டெம்ப்ட்டில் நமக்கு என்ன வேல்யூ இருந்தது, இப்போ 1 இருந்தது இல்லையா, அந்த 1 கேரி பண்ணிட்டு இங்கே வரும், இங்கே வந்துடும். அப்போ 1 less than 3 செக் பண்ணி பார்க்கும். அப்போ கண்டிஷன் இஸ் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ வந்தால் எகைன் கம் டு த டூ பிளாக். அப்போ திரும்ப என்ட்ரி ஒரு பின் நம்பர் கேட்கும், பின் நம்பர் கொடுப்பீங்க. ஓகேவா? இப்போ அட்டெம்ப்ட் வேல்யூ வந்து வில் பி இன்க்ரீஸ் பை 1. அப்போ அட்டெம்ப்ட் வேல்யூ இப்போ 2 இருக்கும். ஓகேவா? இப்போ திரும்ப செக் பண்ணி பார்க்கும், நம்ம கொடுக்குற பின் நம்பர் வந்து பின்னுக்கு ஈக்குவலாக செக் பண்ணி பார்க்கும். அப்படி ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இங்கே வரும். இன்கேஸ் அப்படி இல்லைனா இன்வாலிட் பின் நம்பர் ட்ரை அகைன் சொல்லிட்டு வரும். இது போல் நமக்கு வந்து 3 times போகும் பின் நம்பர் ஃபால்ஸாக இருக்கிறப்ப. ஓகேவா? இப்போ எனக்கு எல்லா டைம்ஸும் ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும், வெளில வந்துடும். இப்போ நீங்கள் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா கண்டிஷன் வந்து எப்படி எழுதுறோம் அப்படின்னா, இந்த பாருங்க, இஃப் ஆஃப் attempt equal to 3. ஓகேவா? அண்டு பின் நாட் ஈக்குவல் டு நம்ம எப்படி வச்சுக்கலாம் இந்த இடத்துல அப்படின்னா, சரி இப்படி வச்சுக்கலாம், சி பின் நாட் ஈக்குவல் டு பின் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் என்ன ஆகிடணும், சிஸ் அவுட்டில் நான் இங்கே மெசேஜ் கொடுக்குறேன், என்னென்னா பின் நம்பர் பிளாக்குன்னு கொடுக்குறேன். தட்ஸ் இப்போ இதாகிடுச்சு, அவ்வளோதான். அப்போ அட்டெம்ப்டோட வேல்யூ எப்போ வந்து நமக்கு 3 அப்படின்ற வேல்யூ வருதோ அதே போல் நம்ம வந்து சி பின் நாட் ஈக்குவல் டு பின் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வருதோ அப்போ பின் நம்ம பிளாக்குன்ற ஒரு மெசேஜை கொடுக்குறோம் அப்படின்றத கொடுக்குறோம். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ரன்னர்ஸ் அப்ளிகேஷன் நான் கொடுத்துட்றேன். இப்போ பின் நம்பர் கேட்குதா, நான் வந்து என்ன பண்ணுறேன், 1 2 3 5ன்னு கொடுக்குறேன். இன்வால்ட் பின் நம்பர் ட்ரை அகைன். திரும்ப பின் நம்பர் கேட்குது, 1 2 3 6ன்னு கொடுக்குறேன். திரும்ப கேட்கும் 1 2 3 7ன்னு கொடுக்குறேன். இன்னும் பிளாக் இப்படி வருதா. இது வந்து ஃபால்ஸாக இருக்கிறப்ப 3 times எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதுவே நம்ம கொடுக்குறது எனக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா, இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் கொடுக்குறேன் 1 2 3 4 அப்படின்னா இப்படி வரும், 1 2 3 4 ட்ரை அகைன். ஒரு நிமிஷம், 8654. ஓகே ரைட். அப்போ 8654 தான், 8654 இப்படி வேலிடுன்னு சொல்லிட்டு வந்துடும். தட்ஸ் ஆல். இதுதான் ஆக்சுவலாக கான்செப்ட்டு. இதுக்கப்புறம் இது வந்து டூ வைலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த லாஜிக். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஜிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.